வணக்கம். போன தடவை நம்ம மே மை அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதில் உள்ள புள்ளி வந்து சந்திரபிந்து அப்படின்னு பார்த்தோம். அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் இந்த வார்த்தைகளை எப்படி உச்சரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். हा, मा, यहाँ, वहाँ, कहाँ அப்படி உச்சரிச்சோமா? சந்திரபிந்துவையே நம்ம எப்படி உச்சரிச்சிட்டு இருக்கிறோம்? ஹாங்கு, மாங்கு அல்லது ஹாம், மாம் அப்படின்னு உச்சரிக்கிறோம். ஹா, கஹா, யஹா, வஹா அப்படின்னு சொல்லாமல் கஹாம், யஹாம், வஹாம் அல்லது கஹாங்கு, யஹாங்கு, வஹாங்கு அப்படியெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஸோ சந்திரபிந்து இங்கே பிரச்சனை இல்லை, நம்ம எப்படி உச்சரிக்கிறோம் அப்படிங்கிறது தான். எதுக்காக நம்ம பெரும்பாலும் இந்த தப்பு நமக்கு வருது அப்படின்னா, அதை தமிழில் எழுதியிருக்கிறத பார்க்குறது தான். அங்கே எதுக்கு சில இடங்களில் இன்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க, சில இடத்துல இம்மு உபயோகப்படுத்தியிருப்பாங்க, சில இடத்துல இங்கு அப்படிங்கிறத உபயோகப்படுத்தியிருப்பாங்க. அது எதுக்குன்னா நம்ம மூக்கு வழியாக அந்த ஒலியை கொடுக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காகத்தான். அதை வந்து அப்படியே தமிழில் இருக்கிற மாதிரியே இங்குனோ இம்முனோ இன்னுனோ நம்ம உச்சரிக்கக்கூடாது. இப்போ க ஹா அப்படின்னு இருக்குன்னா அவங்க தமிழில் கவும் ஹாவும் எழுதுனாங்க அப்படின்னா கஹா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போது அதை நமக்கு எழுத்தால் காமிக்கணும் அப்படிங்கும்போது அங்கே சந்திரபிந்துமா நம்ம தமிழில் எதுவும் போட மாட்டோம். அதனால் அதுக்கு அந்த இங்குங்கிற மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. சிலது இன்னுங்கிற மாதிரி காமிப்பாங்க, சில இடங்களில் இம்முங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து அந்த ஒலியை வித்தியாசப்படுத்தி காமிக்கிறதுக்கு தான் தமிழில் அப்படி எழுதுகிறாங்களே தவிர, உடனே நம்ம இங்கிலீஷ்லையோ என்ன ஏதாவது போடுவாங்க, அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே அதை வந்து உச்சரிச்சிடுறோம். அது மூக்கு வழியாக அந்த ஒலியை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல அவங்க சொல்ல வர்றது. அதனால தமிழை பார்த்து சொல்லாமல் அது எந்த முறையில் உச்சரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லியும் கொடுக்கணும், நாமளும் உச்சரிக்கணும். இதை மாதிரி இன்னும் சந்திரபிந்து வரக்கூடிய இடங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். வணக்கம், தன்யவாத்.